பாக்கி நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு குழப்பமான தெளிவு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே தாவேகா தலைவர் நிறுவனர் எடுத்தோனே குறிக்கிறேன், குழப்பத்திற்கு பின் தெளிவா, குழப்பமான தெளிவு ஏன் அதை நான் டிஃபைன் பண்ணி ஆகணும் இல்லையா? என்ன குழப்பங்கிறதுன்னு சொல்கிறேன், என்ன தெளிவுன்னு சொல்லிடுறேன். குழப்பம், முதல்ல குழப்பம் என்னன்னா, இவர் சக்தி வாய்ந்தவர், ஓட் பேங்க் இருக்குது, XYZ எல்லாம் சொன்னோம்னா இது எப்போ தெரியும்? நான் தண்ணிக்குள்ளே குதிச்சப்புறம் தான் நான் நீச்சல் அடிப்பேனா இல்லையான்னு தெரியும். ஆக ஒரு சோதனையை எதிர்கொண்டால்தான் எம்ஜிஆர் 73 தன்னுடைய நிலைப்பாட்டை ப்ரூவ் பண்ணார். இன்னும் சொல்கிறேன், இன்னும் கட்சி தொடங்கி அரசியலுக்கே இதுவரை வராமல் கடைசி நிமிஷத்தில் அரசியலுக்கு வந்து தெலுங்கு தேசம் காங்கிரஸை அப்புறப்படுத்தியது. அவங்களோட அப்போது NT ராமாராவுடைய ஒரே குறிக்கோள் காங்கிரஸை தூக்கி எறிய வேண்டும். ஆந்திர பிரதேசத்தில் 83 82 83 அந்த வருஷத்தில். ஆனால் வெற்றி பெற்றார். இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வர, களத்தில் இறங்கணும். இதுவரை களத்தில் இறங்காதவர் பற்றிய பலம் நமக்கு தெரியல, அது குழப்பம். தெளிவு அப்படின்னா, ஒரு தலைவராக வர்றாரு, இவருக்குன்னு ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது, ஒரு ஹீரோ, ஒரு ப்ளஸ் பாயிண்டெல்லாம் நிறைய சொல்லிட்டு போகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை பார்த்துட்டோம், ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துட்டோம், விஜயகாந்த் அவர் மாஸ் லீடராக இருந்தார். 2006 சரி, 2011 எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு மாஸ் லீடராக இருந்தார். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா மாஸ் அப்பீல் இருக்குது. இந்த மாஸ் அப்பீல் இந்த திமுகவை எதிர்க்கிற கட்சிகளில் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அந்த வகையில் நம்ம தெளிவாக இருக்குது. ஆனால் என்ன விஷயம்னா, இந்த திமுகவை மற்றவங்களுக்கு இல்ல, இவருக்கு அது இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. மாஸ் அப்பீல்ங்கிறது அந்த வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா ஒரு திரைப்பட நடிகர், நான் அதுக்கு உதாரணமாக NT ராமாராவையும் சொல்லிட்டேன். நான் எல்லா உதாரணமும் சொல்ல முடியும். பட் இந்த சில மாநிலங்களில் அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது, வரவேற்பு இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ள உங்கள் பலம் என்ன? நடிகர் சிவாஜி கணேசன் கொடுத்த மாஸ் அப்பீல் ஹீரோ. பட் அவர் தேர்தலில் 89 சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சார். அரசியல் ஜனதா தளத்துக்கு போனார், அப்புறம் அரசியலேருந்து ஒதுக்கிட்டார் அவர். அப்போ என்னென்ன ஒருத்தருக்கு பலம் இருக்கா இல்லையா என்பதை களத்தில் தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை புள்ளியில் பாஜகவும் இருக்குது, நாம் தமிழர் கட்சியும் இருக்குது, அதிமுகவும் இருக்குது, மற்ற கட்சிகளோட தாவேகாவும் இருக்குன்னா எந்த புள்ளியில் இணைய போகிறாங்க? இப்போ நம்ம சரியோ தவறோ சில சமயம் வெற்றி வாய்ப்புகளை இழந்தாலும் கூட இந்தியா பிளாக்குக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அதில் காங்கிரஸுக்கும் பிற கட்சிகளுக்கும் முரண்பாடு நல்லா பார்க்கணும். அந்த பிற கட்சிகள்னு சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அந்தந்த மாநிலத்தில் செல்வாக்குள்ள கட்சிகள் தான். சிவசேனை எடுத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, திரிணாமுல் காங்கிரஸ்னு வெஸ்ட் பெங்கால், அந்த மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம காங்கிரஸுக்கும் உண்டான முரண்பாடு. நேஷனல் லெவலில் வந்துட்டால் காங்கிரஸோட கை கோத்துப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு புரிதலோடு அவங்க கைகோத்து களத்தில் இறங்குவாங்களான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது யார் தலைமை அப்படின்னு இப்போ மக்கள் நல கூட்டணின்னு 2016 உருவாச்சு. அரசியலில் நீண்ட அனுபவம் உள்ள மதிமுக, வைகோ, அரசியலில் பாரம்பரிய அரசியலில் இருந்த தமாக, 89 எம்ஜிஆர் காலத்திலேருந்தே களத்தில் இறங்கி 89 கட்சியை கண்ட பாமக போன்ற கட்சிகள் கூட விஜயகாந்த் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் வெற்றி பெறலை. கலைஞர் கருணாநிதி அப்போது இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தார். அப்போ வாக்குகள் சரி யார் நம்பகமான தலைவர் என்கிற பார்வையில் இருந்தது. கலைஞர் மீது திமுக மீது வெறுப்பு என்றால் அதிமுக ஏற்கிற அந்த சூழல் இருந்தது. இப்போ அது இல்லை. இப்போ அதை பயன்படுத்துவதற்கு கூட்டணிக்கு வர்றாங்க இல்லையாங்கிறதே ஒரு தெளிவில்லாத நிலை. இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதே இத்தனை பேர் எதிர்க்கும் போது அவங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கும்? இல்லை, முரண்பாடுகளோடு இருக்கிற எதிர்கட்சிகள் அதனுடைய பலன் எல்லாம் அவங்களுக்கு போகும். ஒரே ஒரு இஃப் பட்டு தான் அது நடந்த ஒரு மிராக்கல் மாதிரி. தேர்தல் நடந்து 2026 தேர்தலில் திமுகவை எதிர்க்கிற பல்வேறு கட்சிகள், நான் இப்படியே எடுத்துக்கிறேன், தனித்தனியாகவே போட்டிடுறாங்க. நாம் தமிழ் தனியாக போட்டியது, அதிமுக, பாஜக, தாவேகா தனித்தனியாக போட்டு ஒரு கணிசமான ஒவ்வொருத்தரும் கணிசமாக பெற்ற வாக்கு இடங்களை பெற்று வென்று போஸ்ட்போல் அலையன்ஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி உருவானால் அவர்களால் அப்போது ஒரு கூட்டணி அமையும். அது கூட நிரந்தரமாக சொல்ல முடியாது.
தேர்தலில் அது போஸ்ட்போல் அலையன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. கேரளாவில் மட்டும்தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ சில மாநிலங்களில், எந்த மாநிலத்திலும் பெரும்பாலும் போஸ்ட்போல் அலையன்ஸ் சஸ்டெயின் ஆகாது. மகாராஷ்டிராவில் சிவசேனை மற்றதெல்லாம் சில சமயம் இருக்குது. அது கூட வேறு காரணங்கள், அதுக்கு அந்த டிபேட் வேறு விஷயம். அது அப்படி வந்தால் அப்போ யார் தலைமை? அதிமுக நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. இப்போ உள்ள என்டிஏவும் போஸ்ட்போல் அலையன்ஸில் ஸ்ட்ராங்காக தானே 1 இயராக இருக்கிறாங்க. அல்ல, இப்போ என்டிஏ வந்து போஸ்ட்போல் அலையன்ஸ் இல்லை, மத்தியில் சொல்றீங்க இல்லையா? இல்லை அவங்க இதே தெலுங்கு தேசம் இருந்தாரு. சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க கூட இருந்தாலுமே அதாவது அவர் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிப்பாராங்கிறது போஸ்ட்போர்ட்ல தானே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இல்லை, அவர் தேர்தல் போட்டியிடும் போது அப்படி இல்லையே. அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு ஒரு புரிதல் கிடைச்சாச்சு. அதனால அது பிரச்சனை இல்லை. அதனால தான் அவர் சந்திரபாபு நாயுடுக்கு கணிசமான இடங்கள் கிடைச்சிருந்ததுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, சரி அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் இன்னமும் அவர்களுக்கு ஒரு ஒரு காமன் அஜெண்டா இருக்குது. ஏன் போஸ்ட்போல் என்டிஏ இதுக்கு முன்பு வாஜ்பாய் காலத்தில் எல்லாத்துக்கும் பல சமயங்கள் ஆட்சி அமைத்த போது கூட அவங்களுக்குன்னு ஒரு ஒரு காமன் அஜெண்டா இருக்குது. யூபிஏ உள்பட சொல்கிறேன் நான். அந்த மாதிரி என்ன காமன் அஜெண்டா? திமுகவை எதிர்ப்பு, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்ற ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருந்தாங்கன்னா அது எவ்வளோ காலம்? திமுக ஆட்சியிலேருந்து நீக்கிச்சு, அப்புறம் யார் தலைமை? இந்த கேள்வி வரும். அதில் இந்த குழப்பம் நீடிக்கிறதுனால தான் ஒரு தெளிவற்ற சூழல் இருக்குது. சரி, இப்போ இங்கே நீங்கள் நம்ம சப்ஜெக்டுக்கு வந்தோம். பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தார்னா இவர் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. அது ஆதவ் அர்ஜுன் அவர் மூலமாக தான் வந்தார், கன்சல்டண்ட்டாக இருப்பார். முழு நேரம் அது தெர் இஸ் நோ ஃபார்மல் அக்ரிமெண்ட்டுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் அவர் சில ஆலோசனைகள் சொல்வார், தேர்தல் உத்திகளை சொல்வார். ஆனால் தேர்தல் உத்திகள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கப்படுகின்றன, அதற்கான ஒரு ப்ரொஃபஷனல் பாலிட்டிஷியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, கூட்டணியினுடைய பங்களிப்பு என்ன, இதெல்லாம் கேள்வி கொடுக்குது. ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேள்விகள் 1000 கேள்விகளோடு அவங்க இருக்காங்க. அதனால் இன்னும் குழப்பமான நிலையில் தான் இருக்குது. இதனோட பலன் வந்து இப்படியே இருந்தால் கடைசி நிமிடத்தில் மாறினா வேறு விஷயம். இப்படியே இருந்தால் அது திமுகவுக்கு சாதகமாகத்தான் அமையும். இல்லை, அந்த இடத்துல தான் கேட்குறேன். வாக்குகள் சிதறும் பொழுது, எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாகும் பொழுது எந்த வகையில் அது திமுகவுக்கு சாதகங்கிறீங்க? இப்போ தாவேக்கா இப்போ தான் புதுசாக வர்றாங்க, அவங்களுடைய ஓட் பேங்குங்கிறத இனி தான் ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக இவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க்ஸ் இருக்கும், நாம் தமிழர் உட்பட. இது எல்லாமே திமுக எதிர்ப்புன்னு வரும் பொழுது இந்த பக்கம் கூட்டணி பலம் எந்த அளவிற்கு இருக்கோ அதே அளவிற்கான எதிர்ப்புகளுடைய வாக்குகளும் சிதற தானே செய்யும். நிச்சயமாக சிதறும், அதில் சந்தேகம் கிடையாது. நான் சொல்கிறது ஒரு மிராக்கல் மாதிரி 234 தொகுதியிலையும், ஏன் விஜயகாந்தே 234 தொகுதியில் போட்டிட்டார் 2006. அவர் மட்டும்தான் ஜெயித்தார். உங்களுக்கு தெரியும், தனியாக ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக விஜயகாந்த் மட்டும் வந்தார். அப்போது வெற்றி வாய்ப்பு இழந்தது அதிமுக, ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக. டிஃபரன்ஸ் பார்த்தாங்க. தேமுதிக வந்த பிறகு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறைஞ்சி போச்சு. அப்போ திமுக ஆட்சி கூட மைனாரிட்டி அரசுன்னு சொல்கிற அளவுக்கு அதிகமான இடங்களை கைப்பற்றவில்லை. ஸோ இந்த கூட்டணி விஜயகாந்த் தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்தால் அத்தனை வாக்குகளும் நமக்கு வரும். திமுக எதிரான வாக்குகள் அத்தனை நமக்கு வரும். நமக்கு உண்டான பலமும் இருக்கும். தேமுதிக உண்டான பலம் நமக்கு பலன் கிடைக்கும் என்று கருதி அழகான ஸ்ட்ராட்டஜி வகுத்து 2016 வந்து மிகப்பெரிய 11 கிடைச்சிது. 16 தனியாக போனால் கூட அது அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு போச்சு. அதுக்கு வாக்குகளை பிரித்தது மக்கள் நல கூட்டணி. இப்போ இந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு தெரியல. தெரியாத வரையில் குழப்பம் தான். கையை மூடிட்டு இருக்கல, அதில் என்ன இருக்குன்னு தெரியாது. இனிமே தான் தெரியும்.